ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சஃபீஸ் டைரி. ஒரு 2 மாதத்துக்கு ஒரு தடவையாச்சு நம்ம இந்த மாதிரி நியூஸ் நம்ம டிவியில் பார்த்துக்கிட்டே தாங்க இருப்போம். அதாவது உணவு இடைவேளையில் குழந்தைங்க சாப்பிட்ட உணவு அவங்க தொண்டையில் மாட்டி அவங்க இறந்துட்டதா நிறைய நம்ம நியூஸ் வந்து நம்ம அடிக்கடி நம்ம வந்து டிவியில் பார்த்துக்கிட்டே இருப்போம். இது யாரால் நடக்குது? எதனால் நடக்குது? இது நம்ம எப்படி அவாய்ட் பண்ணலாம்? அப்படி ஏதாவது குழந்தைங்களுக்கு ஸ்கூலில் ஃபுட் ஸ்டக் ஆயிடுச்சு தொண்டையில் அப்படின்னா, அவங்கள நம்ம எப்படி உடனடியாக நம்ம கொடுக்குற அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் மூலமாக அவங்கள நம்ம காப்பாற்றலாம், பல உயிரை காப்பாற்றலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஏன்னா நான் ஒரு டீச்சராக இந்த மாதிரி சில இன்சிடென்ட்ஸை வந்து நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நிறைய டீச்சர்ஸ் வந்து இதை கண்டிப்பாக கற்றுக்கணும். பேரண்ட்ஸ் மட்டும் கிடையாது, டீச்சர்ஸ் இந்த மாதிரி எல்லாருக்குமே, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இது கம்பல்சரி தெரியணும். அந்த மாதிரி ஸ்கூலில் ஏதாவது குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நடக்கும்பொழுது எல்லா டீச்சர்ஸும் பயந்து போய் அவங்க ஃபர்ஸ்ட் எய்ட் எதுவும் கொடுக்காம ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்குள்ளேயே அந்த குழந்தைய வந்து நம்மளால் காப்பாற்ற முடியாமல் நிறைய இடத்துல நடந்ததை நான் கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லா டீச்சர்ஸ்க்கும் இந்த வீடியோவை கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ரெக்வெஸ்ட் வச்சுட்டு இந்த வீடியோக்குள்ளே போகலாம். மெயினாக நம்ம ஸ்கூலில் குழந்தைங்க சாப்பிடும்போது ஃபுட்டு ஸ்டக் ஆகிறதுக்கு சில ரீசன்ஸ்லாம் இருக்குங்க தொண்டையில். அதாவது உணவு பாதியில் போகாமல் மூச்சு குழாயில் போய் அந்த உணவு அடைச்சிக்கிறது மூலயமா கொஞ்சம் செகண்ட்ஸ்லேயே அவங்க வந்து ஒரு மூச்சு விட முடியாமல் அன்கான்ஷியஸ் ஆகி கீழே விழுந்து அப்படியே விட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்துலேயே அவங்க இறந்துடுற மாதிரி நடக்குது. இதுக்கு மெயின் ரீசன் பார்த்திங்கன்னா வேகமாக சாப்பிட்றதும், குழந்தைங்க வந்து மெல்லாமல் ஃபுட்டை வந்து சியூ பண்ணாமல் அப்படியே முழுங்குறதும், அந்த மாதிரி சாப்பிடும்போது குழந்தைங்க பேசிக்கிட்டே சாப்பிட்றதும் தாங்க பெரிய காரணம். நான் டைரெக்டாக பார்த்ததுனால சொல்கிறேன். ஸோ டீச்சர்ஸ் கண்டிப்பாக அவங்க சாப்பிடும்போது ஸ்லோவாக சாப்பிட்றாங்களா, சியூ பண்ணி சாப்பிட்றாங்களா, அடுத்து யாருக்கிட்டையும் பேசிக்கிட்டே இல்லாமல் நீட்டாக சாப்பிடணும் அப்படிங்கிறத வந்து டீச்சர்ஸ் மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் மானிட்டர் பண்ணுவேன். இப்போது அதையும் மீறி குழந்தைக்கு ஸ்கூலில் அவங்க சாப்பிட்ட சாப்பாடு வந்து தொண்டையில் இந்த மாதிரி ஸ்டக் ஆகிடுச்சு அப்படின்னா டீச்சர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் பேனிக் ஆக வேணாம். ஃபஸ்ட்டு அந்த குழந்தைய வந்து காம் டவுன் பண்ணுங்கள். சில குழந்தைங்க பார்த்திங்கன்னா அது அடித்த உடனே பயந்துடுவாங்க ரொம்ப. அவங்களால ப்ரீத் பண்ண முடியாது. சில குழந்தைங்க வந்து மாட்டினாலும் அது உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு நீங்களும் ஃபீல் பண்ண மாட்டீங்க. ஸோ அவங்க த்ரோட்லேயோ அந்த மாதிரி கை வச்சுட்டு ஸ்டக் ஆகி நிற்கிறாங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு அவங்க ஃபுட் வந்து ஸ்டக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபஸ்ட் எய்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும். நான் என்னோடய டியூஷன் ஸ்டூடெண்ட் வச்சு இது ஒரு டெமோ மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஏதோ ஒரு ஃபுட் அவனோட த்ரோட்டில் ஸ்டக் ஆகிடுச்சு. த்ரோட்டில் இருக்கலாம், இல்லைனா வந்து நம்மளோட விண்ட் பைப்பில் மூச்சு குழாயில் கூட அடைச்சிக்கலாம். முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா கீழ் வாக்கில் குனிஞ்சு நல்லா அந்த குழந்தைய வந்து இரும்ப சொல்லுங்கள். ஓரளவுக்கு அது மேலே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸ் வந்து கீழே வந்துடும். அப்படி வரல அப்படின்னா அந்த குழந்தை இந்த மாதிரி நிற்க வச்சு முதுகு மட்டும் நீங்கள் கீழ்ப்பக்கமாக சாய்ச்சி கையும் முன்பக்கமாக தொங்க விட்டு முதுகில் உங்கள் கை வந்து மேல் நோக்கி வரா மாதிரி தட்டுங்க. ஒரு சின்ன குழந்தையாக இருந்தால் இந்த மாதிரி கூட நீங்கள் முட்டி போட்டு நீங்கள் வந்து அந்த குழந்தைய சாய்ச்சி நீங்கள் வந்து ஃபஸ்ட் எய்ட் கொடுக்கலாம். ரொம்ப சின்ன குழந்தையாக இருக்குது, வீட்டில் இருக்க குழந்தை அப்படின்னா இந்த மாதிரி பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி தான் என் டியூஷனில் வந்து நான் என் டியூஷன் பிள்ளைங்களுக்குலாம் நான் கற்றுக் கொடுத்தேன். இந்த மாதிரி யாராவது ஏதாவது ஃபுட் மாட்டிக்கிச்சு அப்படின்னா இந்த மாதிரி கீழே குனியை வச்சு நம்ம தட்டுறது மூலமாக இந்த மாதிரி அவங்க வாயிலேருந்து சீக்கிரமாக நம்ம எடுத்துடலாம். இது ஒரு மெத்தட். ஸோ இது வந்து நீங்கள் லேசாக பண்ணக்கும் எஃபெக்டிவாக பண்ணணும். இது வந்து அடுத்த ஸ்டெப்பு. அவங்களோட தொப்புள் இருக்குல்ல, ஸோ அந்த ஏரியாவில் வந்து உங்கள் கையை நீங்கள் டைட்டாக மடக்கி பிடிச்சிட்டு நீங்கள் வந்து ப்ரெஷர் இந்த மாதிரி கொடுக்கறது மூலமாகவும் அந்த ஃபுட் வந்து அவங்க வெளியில் துப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுங்கள். சின்னவங்க பெரியவங்க எல்லாருக்குமே இது தாங்க ஃபஸ்ட்டு பேசிக்கான ஒரு டெக்னிக்ஸு, உயிரை காப்பாற்றுறது. இதை நீங்கள் பண்ணிட்டீங்க, சின்ன பிரச்சனையாக இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு வந்து 2-3 மினிட்ஸ்லலாம் அவங்க ரெக்கவர் ஆகி நார்மல் ஆகிடுவாங்க. ஒன்றுமே இருக்காது. அடுத்த செகண்ட் ரொம்ப அந்த குழந்தை வந்து நார்மலாக இருக்கும். பட் நீங்கள் விட்டுட்டீங்க, அவங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க அப்படின்னா அடுத்து நீங்கள் எவ்வளோ லேட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அந்த குழந்தைய காப்பாற்றுறது ரொம்பவே கஷ்டங்க. இது நான் கேள்விப்பட்டிருக்கேன், நான் பார்த்துருக்கேன். அதனால் நான் ஒரு டீச்சராக நான் எப்போவுமே எல்லா டீச்சர்ஸும் இதை வந்து கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நிறைய பேருக்கு நான் ஷேர் பண்ணிகிட்டே இருப்பேன். இன்ஃபேக்ட் என்னோட டியூஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் கூட நான் வந்து இந்த மாதிரி விஷயம் கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஸோ எல்லா டீச்சர்ஸுமே வெறும் நம்ம ஸ்டடீஸ் மட்டும் நம்ம சொல்லிக் கொடுக்குறது நம்ம கடமை அப்படின்னு இருக்காதீங்க. ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் ஸ்கூல்ஸில் சில டீச்சர்ஸ் அந்த மாதிரி இருக்காங்க. 1-2 பேர் இருக்காங்க. ஸோ குழந்தைங்களோட சேஃப்டி தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் எஜுகேஷன். ஸோ இந்த மாதிரி ஏதாவது சுச்சுவேஷன் ஆச்சுன்னா பயப்படாமல், பேனிக் ஆகாமல் நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் பண்ணிவிட்டு ரெக்கவர் ஆனதுக்கு பின்னாடி ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போங்க.